Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பண்ண வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே என்னோட இன்டர்வியூ வீடியோக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தீங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொன்னீங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இனி பண்ண போகிற வீடியோக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் உங்களோட கமெண்ட்ஸ் எதை பற்றி பேசணும்னு எல்லாமே நீங்கள் தந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது, ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது இதில். ஆக்சுவலாக நம்ம இந்த டாபிக் பற்றி பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரிப்புன்றது வந்துட்டு எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து தேவையான ஒன்று. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டியது வந்து ஒரு சிரிப்பு தான். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேண்டியது நம்ம சிரிப்பு தான். அப்படி தந்த ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த சிரிப்பை மட்டுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார். வேறு யாருமே இல்லை, சார் ஸ்பென்சர் சார்லி சாப்ளின் தான். அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் வந்துட்டு எங்கே பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்துட்டு 16 ஏப்ரல் 1889 வந்துட்டு போன வர்றாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேர் வந்துட்டு ஹேனா ஹில்க்கு வந்துட்டு மகனாக பிறகுறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு. மேரேஜ் ஆனோன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அதை விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹேனா சாப்ளினை வந்துட்டு இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு போன ஒரு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, பேர் பார்த்தீங்கன்னா சிட்னி. ஸோ இந்த குழந்தையும் சார்லி சாப்ளின் தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே நாடக கலைஞர்களாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு நடிச்சிட்டே இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வந்துட்டு சார்லி சாப்ளினுக்கும் சிட்னிக்கும் வந்துட்டு நடிக்கிற திறமையை வந்துட்டு சொல்லி தந்துட்டே இருக்காங்க. எப்படி நடிக்கணும், எப்படியெல்லாம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லி தந்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்க மைண்டில் வந்துட்டு ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்துட்டு தன்னோட மகனையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாடக துறையில் வந்துட்டு கொண்டு வரணும்னு ரொம்பவும் ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு சீக்கிரமாக செத்து போகிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சு வர காசு எல்லாமே குடிச்சிடுறாரு. வந்துட்டு சீக்கிரமாக செத்து போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சிட்னி, சார்லி சாப்ளின் இவங்க 3 பேர் மட்டுமே ஒரு தனிமையாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எந்த ஒரு ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஈட்டிங் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை எதுக்காக இருக்கட்டும் காசு இல்லாமல் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க நடிக்க முடியாது, அதாவது வந்துட்டு நாடகத்துறையில் வந்துட்டு அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா சார்லி சாப்ளின் அண்ட் சிட்னி இவங்க 2 பேரை நம்பி தான் வந்துட்டு மொத்தமாக இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு படுத்த பிறகே ஆயிடுறாங்க. ஸோ மெடிசன் செலவு, சாப்பாடு செலவுன்னு சொல்லிட்டு இப்படி நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிட்னியும் சார்லி சாப்ளினும் வந்துட்டு அங்கே இருக்கிற பாரு, ரெஸ்டாரண்ட்டு, அங்கே இருக்கிற இடத்துலலாம் வெளியே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமாக டான்ஸ் ஆடுறதை பற்றி யாராவது காசு தருவாங்க. அது மூலமாக நம்ம வந்துட்டு வீட்டில் அம்மாவுக்கு வந்துட்டு மெடிசனாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எனி எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், அது வந்துட்டு அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு முயற்சியில் வந்துட்டு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிட்னிக்கு வந்துட்டு ஒரு ஷிப்பில் வந்துட்டு ஒரு வேலை கிடைக்குது. ஸோ அதனால் சிட்னி வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. 5 வருஷம் தனிமையில் மட்டுமே வாழ்கிறாரு சார்லி சாப்ளின். அப்படி தனிமையில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கும் வந்துட்டு நடிக்கணுன்ற ஒரு ஆசை வருது. அப்படி ஆசை வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் கார்னோ கம்பெனின்றது வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு இன்னும் ஃபேமஸான கம்பெனி. ஸோ அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ, ஆக்சுவலி வந்துட்டு ஆக்டிங் ஸ்டுடியோ. அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. நான் மட்டுமே தனியாக ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட சகோதரனான சிட்னியும் வந்துட்டு கூட கூப்பிட்டு போகிறாரு சார்லி சாப்ளின். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெட் கார்னோவில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணோன்னா ஃப்ரெட் கார்னோ என்ன பண்ணுறது, 2 பேரையும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போகுது. ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போனோன்னே சார்லி சாப்ளினுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சின்ன ரோலாக தான் ப்ளே பண்ணுறாரு. என்ன ரோல் பார்த்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ணது வந்துட்டு ஒரு குடிகாரர் ரோல். ஃபர்ஸ்ட் மூவிலே ஒரு குடிகாரர் ரோல் வந்துட்டு அவருக்கு தராங்க. அது அவ்வளோ தத்ரூபமாக பண்ணுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு படம் நடிச்சு முடிச்சோன்னே வந்துட்டு கேட்குறாங்க டேரக்டர்ஸ் எல்லாம், எப்படி இவ்வளோ தத்ரூபமாக எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு குடிகாரர் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு வீட்டில் எப்படியெல்லாம் இது பண்ணுறாரோ அதெல்லாம் நான் வந்துட்டு அப்படியே மைண்டில் ஏற்றிட்டு இங்கே வந்துட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல சக்ஸஸ் ஆனதுக்கு வந்துட்டு காரணம்னு சொல்கிறாங்க. அவரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகுது. அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஆளாக வந்துட்டு வர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்குன்ட்டு வந்துட்டு தனியாக ஒரு மூவி மேக்கிங் அண்ட் லிவிங் வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக நடிச்ச மூவி. அந்த மூவியில் அவரோட அப்பியரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு, பிளாக் கலர் கோட்டு, அப்புறம் வந்துட்டு மீசை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு 2 பக்கமும் கம்மி பண்ணிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிறாரு, ஒரு பெரிய தொப்பி மாட்டிக்கிறாரு, தொலைன்னு ஒரு ஷர்ட். இப்படி போட்டு இவர் வந்துட்டு அப்பியரன்ஸ் வெளியே வர்றாரு. பார்த்தோன்னே எல்லாமே சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னே வந்துட்டு இவர் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படல. நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே, எப்படி நம்ம மீட் பண்ணது அதை பற்றியெல்லாம் எதுவுமே அவர் கவலைப்படல. இவரோட ப்ரொஃபஷன் நான் நடிக்க வந்திருக்கேன். ஸோ நான் நடிக்கிறேன், எல்லாரும் சிரிக்க வைக்கணும், இதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வர்றாரு. அந்த படத்தை நடிச்சோன்னா அந்த படமும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தந்தோன்னா இவர் வந்துட்டு தானாக வந்துட்டு ஒரு டேரக்ஷனில் வரும்.
பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காரு. டைரக்ஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் பண்ணக்கூடிய மூவி என்ன பார்த்தீங்கன்னா 20 Minutes of Love. 20 Minutes of Love வந்துட்டு இவர் வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாரு. படம் வந்துட்டு அமோக வெற்றி, நல்ல ஒரு சக்ஸஸ் தந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் இருக்கட்டும் ஒரு நல்ல பேர் கிடைக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து வந்துட்டு அமெரிக்காவுக்கு கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு வார சம்பளம் வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $170 இருந்துச்சு. ஸோ வார சம்பளம் இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாங்கன்னா இவரோட நடிப்பு திறமையை வந்துட்டு எல்லா டேரக்டர்ஸும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா செனட்னு ஒரு டேரக்டர் அவர் என்ன பண்ணாருன்னா இவருக்காக வந்துட்டு ஒரு படம் இல்லை 2 படம் இல்லை 3 படத்தை ஒரே அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக $10,000 வந்துட்டு அப்போ இருக்க காலகட்டத்தில் $10,000 வந்துட்டு உடனே வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தை வந்துட்டு எடுக்கிறாரு செனட்டு சார்லி சாப்ளின் வச்சு. படம் வந்துட்டு அடிமட்டமாக போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு எந்த ஆவரேஜ் ரிசல்ட்டும் இல்லை, ஹையர் ரிசல்ட்டும் இல்லை, ரொம்ப லோவர் ரேட்டாக போயிடுச்சு. செகண்ட் மூவி அதே மாதிரி ரொம்ப லோவர் ரேட்டாக போயிடுச்சு. அதனால வந்துட்டு சினட் வந்துட்டு பல விமர்சனங்களுக்கு வந்துட்டு ஆளாகிறாரு. அதே மாதிரி சார்லி சாப்ளின் வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு பெரிய ஆள் ஆகிட்டா எப்படி நீங்கள் 3 இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ரொம்ப ஈகராக பேசுகிறாங்க. ஸோ இதனால மனம் உடையாமல் என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட் மூவியில் வந்துட்டு வெனிஸில் வந்துட்டு நடக்குது. ஆக்சுவலாக அந்த மூவி பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிட் ரேசர் வந்துட்டு இவர் வந்துட்டு இருக்காருன்னு கூட இவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் வந்துட்டு அந்த மூவியில் இருக்காருன்னு கூட இவருக்கு தெரியாது. பட் சினட் வந்துட்டு சம கடுப்பில் இருக்காரு. ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவி 2 மூவியும் இவர் வந்துட்டு ஏன்னா காசு போட்டுக்காரு இல்லையா, காசு போட்டு பணம் எடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்ன்றக்காக வேற யாராச்சும் எடுக்கலான்றக்காக வெனிஸில் வந்துட்டு அந்த மூவி பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக அந்த பீச்சில் வந்துட்டு நடக்குது, வெனிஸ் பீச்சில். அந்த மூவி எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹில் இருக்கும். அந்த ஹில்லுலேருந்து ஆக்சுவலாக கார் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு யாராச்சும் கோமாளித்தனமாக குறுக்கால போயிட்டு வரணும். அப்போ குறுக்கால மீன்ஸ் நடுவில் போயிட்டு வரணும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு பழைய அப்பியரன்ஸ்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் எப்படி தன்னோட அப்பியரன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி தொலைதெல்லாம் ஒரு ஷர்ட்டு ஒரு கோட்டு அந்த மாதிரி மீஸெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹேட் போட்டு வராரு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்து சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. பட் வந்துட்டு இதுதான் என்னோட ஒரிஜினல் ரோல்னு அப்போ அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. வந்தோன்னே உள்ளே வராரு. டேரக்டர் வந்துட்டு அவர் பார்த்தோன்னே திட்டுறாரு, மரியாதை நீ போயிடு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷூட் இருக்கும்போது சொல்கிறாரு. அப்போ இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற மாதிரி எடிட் பண்ணுற கேமராலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு லைவ் கேமரா. ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு அதை லைவ் ஆன் பண்ணிட்டீங்கனாலே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், தவிர நிற்காது அந்த கேமரா. ஆக்சுவலாக அப்படி பண்ணிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார் வரும்போது இவர் உள்ளே போகிறாரு, நிற்கிறாரு. டேரக்டர் செம்மையாக திட்டி வெளியே அனுப்புறாரு. செகண்ட் கார் வருது, அதே மாதிரி வந்துட்டு இவர் வந்துட்டு போய் நிற்கிறாரு. டேரக்டர் வந்துட்டு அடிக்க போயிட்டாரு, அதாவது வந்துட்டு நிற்க போகும்போது அடிக்க போகிறாரு. தேர்ட் கார் வரும்போது அடிச்சிட்டாரு, எட்டி உடச்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்த அவள் தான் வேற ஷூட் பண்ணியாச்சு, படம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த படமும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவள் தான் அவர் டேரக்ஷன் ஃபீல்ட்லேருந்து வெளியே எடுத்துருவாங்கன்ற ஒரு பயத்தில் வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு தைரியமாக ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்துட்டு படத்தை வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2 மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துட்டு எதிர்பாராத அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெற்றி இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு அவர் செனட் பண்ண படத்துலேயே பெஸ்ட் மூவின்னு வாங்கல, அந்த பெஸ்ட் மூவி இதாக தான் இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் வந்துட்டு தன்னோட தத்ரூபமான ஒரு நடிப்பை வந்துட்டு அதில் வெளிப்படுத்தினார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எட்டி உடைக்கிறதா இருக்கட்டும், அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் எட்டி உடைக்கிறத வந்துட்டு ஏதோ கேமராவில் வந்துட்டு ஒரிஜினலாகவே ஒரு ரோல் ப்ளே பண்ணுற மாதிரியே தனியாக போய் ஒழுகுறதா இருக்கட்டும், திட்டம் போது வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு திரும்புறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே மூவியில் இருக்க மாதிரியே பண்ணார். அதனால வந்துட்டு சினட் என்ன பண்ணாருன்னா இது வரைக்கும் அவரை மூவிலே இனி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் அந்த சினட் என்ன பண்ணாருன்னா இனி அவர் தான் மூவிக்கு வேணும்னு சொல்லிட்டு மொத்த அக்ரிமெண்ட்டும் அவர் பேர்லேயே போட்டார். அதாவது வந்துட்டு நெக்ஸ்ட் வரப்போகிற மூவியை வந்துட்டு அவர் பேர்லேயே ஃபுல்லாக சைன் பண்ணிட்டார். அப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தார். ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு லண்டனில் பிறந்த இவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுக்கு வந்துட்டு உருவாச்சு. அதெல்லாமே வந்துட்டு அப்படி அப்பப்போவே அதாவது அந்த பேச்சு ஏறும், அப்புறமேட்டு மறுபடியும் அதே இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏறிட்டு இருக்கும்போது இவர் சார்லி சாப்ளின் என்ன பண்ணாங்கன்னா இது எப்போ பேசுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் அப்படியே லீவ் ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. இவரோட வந்துட்டு மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா 1918 வந்துட்டு மெல்பர்ட் ஹாரிஸை வந்துட்டு மேரேஜ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கூட இருக்கிற ஆக்ட்ரஸ் தான், ஒரு மூவியில் கூட நடித்தவங்க. வயசு 16ஆவது. அவங்க அம்மாவாக இருக்கட்டும் இல்லை ஹாலிவுட்டாக இருக்கட்டும் யாருமே ஏற்றுக்கல இவங்க மேரேஜ் பண்ணது. ஆக்சுவலாக 16 இயர்ஸில் இவங்களுக்கு வந்துட்டு சார்லி சாப்ளின் ஏஜ் 32. ஸோ எப்படி ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பல விவாதங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி 1 வருஷம் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை வந்துட்டு பிறந்து 3 நாளில் வந்துட்டு இறந்து போகுது. அதனால என்ன பண்ணுறாங்க, மெல்பர்ட் ஹாரிஸ் வந்துட்டு விவாகரத்து பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து போகிறாங்க. ஸோ இதனால் ரொம்பவும் மனசு வந்து போகிறாரு. மனசு வந்து போனாலும் தன்னோட தைரியத்தை விட்டு கொடுக்காம அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்தடுத்து படத்தை வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1924 வந்துட்டு லெட்டா கிரே மேரேஜ் பண்ணுறாரு. மேரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்துட்டு அவங்களும் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக என்ன ரீசன்னு இன்னும் சரியாக குறிப்பிடல.
டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேரேஜ் பண்ணுறாரு, டைவர்ஸ் ஆகுது, மூவி எடுக்கிறாரு, மறுபடியும் மேரேஜ் பண்ணுறாரு, டைவர்ஸ் ஆகுது, மூவி எடுக்கிறாரு. இப்படியே தான் ரொட்டீன் லைஃபாக தான் இவருக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா தேர்டாக வந்துட்டு ஹாலட் கோயலை பண்ணுறாரு. அவங்களும் வந்துட்டு கூட நடிச்சவங்க தான். அவங்களுக்கு வயசு 16 வயசு தான் ஆகுது. அவங்க வந்துட்டு கூட வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. இவர் லவ் சொல்கிறாரு, அவங்களும் அகைன் ஓகே சொல்லிடுறாங்க. பார்த்தா அந்த அஃபெக்ஷன் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாகவே போய் முடியுது. முடிஞ்சோன்னா அவங்களும் வந்துட்டு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் டிவர்ஸ் வாங்குறாங்க. டிவர்ஸ் வாங்கி அதுவும் பிரிஞ்சு போகிறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹோனா ஹோனல் அவங்கள வந்துட்டு மேரேஜ் பண்ணுறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா 7 குழந்தைங்க இருக்குது. 7 குழந்தைங்க பிறகுது அவங்களுக்கு. சந்தோஷமா பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு மேலை நாடுகளில் உள்ள ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ மேலை நாடுகளில் உள்ள ஆண்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வேர்ல்டு வாரில் வந்துட்டு பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வருது. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் வந்துட்டு அதில் நான் போக மாட்டேன், அந்த இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வர்றாரு. இதனால பல விமர்சனங்களுக்கு வந்துட்டு ஆளாகிறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறேன், ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டா எல்லாம் என்ன நல்லவன்னு சொல்லிடுவாங்க, ஸோ என்னை வந்துட்டு எந்த விமர்சனங்களுக்கும் நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஹைட்டாக இருக்கட்டும், இவர் தோற்றமாக இருக்கட்டும், ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்டோன்னா என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டு இந்த லிபர்ட்டி பேண்டுன்றது பார்த்தீங்கன்னா மிகவும் காஸ்ட்லியான ஒரு பேண்டு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் காஸ்ட்லியான பேண்டு. அது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு டைப் பண்ண அதாவது ஒரு தட்டுனாலே போதும், மிகவும் சவுண்டு கேட்கக்கூடிய ஒரு பேண்டாக இருந்துச்சு, பிராண்டட் பேண்டாக இருந்துச்சு. அந்த பேண்ட் எல்லாத்தையும் விற்று வந்துட்டு 1 கோடி வந்துட்டு அது டொனேஷனாக அவங்க காசு தர்றாரு. அதாவது போனவங்களுக்கு இங்கேருந்து போனவங்களுக்கு வந்துட்டு அவங்க சாப்பாடு செலவாக இருக்கட்டும், தங்குற செலவாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 1 crore வந்துட்டு அப்படியே டொனேஷன் தராரு. ஸோ தந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. ஏன்னா இவர் காசு தந்துட்டாரு, ஸோ பரவாயில்லன்றக்காக அடங்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு, அதாவது அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்பவும் எதுக்கு கடுப்பாகிறாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தரக்கூடிய ஒரு காசை வந்துட்டு இவர் தராரு. எப்படி தராரு, ஆக்சுவலாக ஒரு லண்டனில் போகிறன்ட்டு நம்ம ஊர் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு பார்க்குறாரு. இவர் நல்லா இருக்க விடக்கூடாதுன்னு சரி, அங்கே இருக்க அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாருக்கும் இவர் வந்துட்டு ஆக்சுவலாக பிடிக்கல. இவர் உயர்ந்து வர்றது யாருக்கும் பிடிக்கல. பொதுவாகவே எல்லாம் இருக்கிறது தானே, உயர்ந்து வரும்போது எல்லாமே தாழ்மையாக பேசுறதா, எல்லாமே எல்லாத்துலையும் இருக்கிறது தான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு எப்படியாச்சும் ஒடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இவர்கிட்ட கிடையாது. அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுன்றமா அங்கே வந்துட்டு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இவர் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு காரணமாக வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ வந்துட்டு சார்லி சாப்ளினா இருக்கட்டும், ஹோனா ஹோனலாக இருக்கட்டும், அவங்க 7 பசங்களாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு நேட்டிவ்க்கு போகிறாங்க. ஒரு படத்தை கடைசியாக ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு வீக்கெண்டுக்காக நம்ம ஊருக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு தலையில் வந்துட்டு ஒரு விழுகாத இடி மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளே இனி அவர் வந்துட்டு கால் எடுத்து வைக்கக்கூடாது, இந்த ஹால் ஆஃப் ஃபேம்லேருந்து அவரோட பேரை வெளியே எடுத்தாச்சு, ஸோ இனி வந்துட்டு அவர் உள்ளே வர முடியாது, வந்தால் கடும் சட்டங்களுக்கு வந்துட்டு அவர் ஆளாக்கி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்புது. ரொம்ப மனஞ்சு போகிறாரு. ஆக்சுவலாக இப்போ சொந்த ஊருக்கும் வர முடியாது, பொழைக்க வந்த ஊருக்கும் வர முடியாது. இவர் என்ன பண்ணாங்கன்னா சுவிட்சர்லாண்டு போகிறாரு. சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு வீடை கட்டுறாரு. அதாவது வந்துட்டு வீடுனா சாதாரண வீடு இல்லை, அரண்மனை, பேலஸ்மே ஒரு வீடை கட்டுறாரு. கட்டி அங்கே வந்துட்டு வாழ்றாரு. வாழ்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்றாங்க. அங்கே போய் அவர் வந்துட்டு தன்னோட பேஷனை விட்டு கொடுக்கல, படம் எடுக்கிறாரு, புக்ஸ் எழுதுறாரு, இப்படி பல வேலைகளை பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா வந்துட்டு அப்படியே விட்டுட்டா வந்துட்டு பேர் போயிடும், நம்மளோட குவாலிட்டி போயிடும்ன்றதுக்காக தொடர்ந்து அவர் வேலையை வந்துட்டு அவர் பார்த்துட்டே இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நிறையாவே புக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறார். புக்ஸ் எழுதி முடிச்சோன்னா கடைசியாக ஒரு மூவி எடுக்கிறாரு. 1967 லாஸ்ட் மூவி அவருக்கு. அவர் எடுத்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு அவர் வந்துட்டு ஆல் ஆஃப் ஃபேம்லேருந்து வெளியே அனுப்பிச்சிச்சு. ஸோ அந்த மூவியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல தடைகள் வந்துச்சு. ஆனால் அந்த மூவியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாமல் என்ன பண்ணாருன்னா அப்படியே ஒரு புக்கை எழுதினார். புக்கை எழுதி பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுவும் பயங்கரமான ஃபேமஸ் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எலிசபெத் குயின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு வந்துட்டு த சர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி ஒரு பட்டம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க ஊரில் த சர்ன்றது வந்துட்டு மிக உயர்ந்த பட்டம். ஸோ அப்படி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 1971 வந்துட்டு ஆஸ்கர் விருது வந்துட்டு இவருக்கு வந்துட்டு நாமினேட் ஆகுது. ஆஸ்கர் விருது வந்துட்டு இவர் வின் பண்ணுறாரு. வின் பண்ணி பார்த்தீங்கன்னா பல வெற்றிகள் இவர் கூஞ்சிட்டே இருக்குது. சார் பட்டம் வருது, ஆஸ்கர் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு பரவாயில்ல, நம்ம ஊரில் வந்துட்டு இருந்தவர் வந்துட்டு இப்படி பேர் கிடச்சிருக்கேன்ட்டு எந்த ஊர் அவரை வெளியே அனுப்பிச்சோ அதே ஊர் வந்துட்டு த ஆல் ஆஃப் ஃபேம்னு போட்டு த ரெட் கார்பெட். அதாவது வந்துட்டு நம்ம ஊர்லலாம் ரெட் கார்பெட்னா நார்மலாக வந்துட்டு இது பண்ணுவோம். பட் அவங்க அமெரிக்காவில் அப்படி கிடையாது. த ஆல் ஆஃப் ஃபேம் ரெட் கார்பெட்னா மிகவும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஊரில் எப்படி கட்சி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா பெருசாக இருக்கோ, இல்லை எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி 2 மடங்கு அங்கே பெரிய ஃபங்க்ஷன் அது ஹால் ஆஃப் ஃபேம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவர் வரவேற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரியலைஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அதுக்குன்னு அந்த ஆல் ஆஃப் ஃபேம்னு ஒரு தனி அவார்ட் தராங்க. ப்ளஸ் ஆஸ்கருக்கான 1971 அவர் பெற்ற ஆஸ்கருக்கான ஒரு விருதையும் தராங்க. ஸோ அவர் வந்துட்டு புகழ் வைக்க வேண்டாமா அமெரிக்க அரசு வந்துட்டு அப்படி பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக வந்துட்டு December 25, 1977 அன்னைக்கு இறந்து போகிறாரு.
இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சை, அதாவது ரூமர்ஸ், அவரை பின்தொடர்ந்த ரூமர்ஸ் வந்துட்டு இன்னும் குறையவே இல்லை, பின்னாடி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. செத்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் வந்துட்டு நிம்மதியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இல்லை, அவர் வந்துட்டு தொடர்ந்துட்டே தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு செத்ததுக்கப்புறம் வந்துட்டு புதைக்கிறாங்க, சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு புதைக்கிறாங்க. புதைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ரூமர்ஸ் என்ன பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு அங்கே கிடையாது, அவரோட உடம்பை வந்துட்டு யாரோ திருடிட்டு போய் அதிகமான காசுக்கு விற்கிறாங்க. ஏன்னா சார்லி சாப்ளின்ற உடம்பு வந்துட்டு மிகவும் ஃபேமஸ் ஆனது. ஸோ காசு அது மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற அங்கே வந்துட்டு சில வந்துட்டு கும்பல் வந்துட்டு அப்படி இருந்தாங்க. ஸோ அதனால இருக்கும்போது சொல்லிட்டு அப்படி வந்துட்டு இது பண்ணுறாங்க. பட் அவங்க ஃபேமிலி வந்துட்டு அதை வந்துட்டு மறுத்தாங்க, இல்லை எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவர் வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. இன்னமும் அந்த கதை வந்துட்டு அங்கே ஓடிட்டு தான் இருக்குது. அவர் ஆக்சுவலாக அங்கே கலருக்குள்ளே இருக்கிறது அவர் தானா இல்லை வேறு யாராச்சா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பல எண்ணல்களுக்கு நடுவுலையும் இவர் வந்துட்டு மக்களை சிரிக்க வைக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இருந்தார். தன்னோட காசு வர்றதா இருக்கட்டும், தனக்கு வரக்கூடிய பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பாதி இதை வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்க்கும், அப்புறம் வந்துட்டு பாதி இதை வந்துட்டு அனாதை இல்லம், அவர் எப்படி வாழ்ந்தாரோ ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக வாழ்ந்தாரோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவராக தான் இருந்தார். ஸோ பார்க்குறவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்துட்டு பெண்கள் மத்தியில் வந்துட்டு ரொம்பவும் ஃபேமஸ்ஸு, அதாவது சின்ன பசங்களாக பார்த்து 16லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களை பார்த்து இவர் கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு பரவச்சு. இதெல்லாம் வந்துட்டு அவர் எதுவுமே மைண்டில் எடுத்துக்கல. நான் நல்லது பண்ணுறேன், நான் நல்லது பண்ணால் யாரும் கேட்கக்கூடாது, கேட்டால் நீங்கள் கேட்டுக்கோங்க, நான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு மைண்ட் தாட்டில் தான் அவர் இருந்தார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சார். ஆக்சுவலாக இது நான் ஏன் இப்போ வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு சொன்னோன்னா, நம்ம மைண்டில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், எவ்வளோ சோர்வு இருக்கலாம், எவ்வளோ டென்ஷன் இருக்கலாம், நம்ம ரொம்பவும் மைண்ட் அப்செட் ஆகி ஒரு இடத்துல தனியாக உட்காரலாம் போல இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷனான ஸ்பீச்சு, இந்த மாதிரி மோட்டிவேஷனான ஒரு பர்சன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தனி ஒரு எனர்ஜி வரும். ஆக்சுவலாக அதுக்காக தான் நான் சொன்னது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு யாராச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிப்பட்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணனே தெரியாது, ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பேசணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பேசுகிறேன். உங்களோட எந்த கருத்தாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிவிங்க. என்னோடய சோஷியல் மீடியா எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பதிவிறக்கம் பண்ணலாம். ஸோ பண்ணோன்னே நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. டாட்டா, பை பை, சீங் ஃப்ரம் கரண்ட்.